இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நீதி நேற்று என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து அழுது ஜெபித்த 7 நபர்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். வசனம் சொல்கிறது, ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 29வது வசனம். யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏறி தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டி கொண்டு வெகுநேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான் என்று சொல்லி அழுகை. இன்றைக்கு சில நேரங்களில் துக்கத்தோடு பாடுகளை நினைத்து நாம் அழுது கொண்டிருக்கிறோம். சில குழந்தைகளை பார்த்திங்கன்னா எப்பொழுதும் அழுது கொண்டே இருக்கும். அது மாத்திரம் இல்லை, சில பெற்றோர்கள் பிள்ளைகள் கீழே விழுந்துட்டாலோ ஏதோ ஒரு பிள்ளைகள் நடத்துகிற பாருங்க, அந்த பிள்ளைகள் அழுவதை கூட பெற்றோரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு யோசேப்புடைய வாழ்க்கையிலே அவன் வடித்த கண்ணீர், அழுகை பாருங்க. அவனுடைய சிறு வயது, அவன் வாலிபனாக வந்தபோது அழகு மிகுந்தவனாக இருக்கிறான். சகோதரர்களால் அவன் பகைக்கப்படுறான். அவனை கொலை செய்ய வேண்டும் என்கிறார்கள். அவனுடைய வஸ்திரத்தை எடுத்து அவனை குழியிலே போட்டு அவனை எகிப்து தேசத்திலே விச்சு விடுகிறார்கள். பாடுகள் சிறு வயதிலே. பொழுது அவன் தகப்பனை பிரிந்திருக்கான். மிகவும் நேசித்த ஒரு தகப்பன் யாக்கோபு அந்த யோசேப்பை மிகவும் நேசித்தான். இப்பொழுது அவன் எகிப்து தேசத்தில் அவன் போத்திபாருடைய வீட்டில் இருக்கான். அடுத்து சிறைச்சாலை வாழ்க்கை, அடிமை. அவனுடைய வாழ்க்கை என்ன நடக்க போதோ இந்த கேள்வியோடு அவன் சமூகத்திலே காத்திருக்கான். அங்கே ஒரு நாள் பார்வோன் ஒரு சொப்பனத்தை காண்கிறான். அதன் மூலமாக அவனுக்கு மேன்மை கிடைக்கிறது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் நடந்த காரியம் என்னன்னா, அவன் உறவுகளை அவன் பிரிந்து நொறுக்கப்பட்டவனாக இருக்கிறான். அவன் இருதயம் நொறுங்கி போயிருக்குது. சகோதரனால் புறக்கணிக்கப்பட்டு அவளுடைய பெற்றோரை பிரிந்து எல்லா சூழ்நிலையும் பிரிந்து அடிமையாக இருக்கிறான். ஆனால் தேவனை அவன் விடவில்லை. அவன் பாவம் வந்தபோதோ அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஆண்டவரை விட்டு விலகல. அவன் கதறி அழுறான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் பிள்ளையா, ஒருவேளை அவன் தனிமையில் அழுதுருக்கலாம். ஆனால் அங்கே சந்திக்கிற காரியம் என்னன்னா, கொடிய பஞ்சம் நடக்குது. எல்லாத்துக்கும் தெரியும், ஆதியாகமம் அந்த புத்தகத்தை பார்த்தீங்க, கொடிய பஞ்சம் வருகிறது. அங்கே இஸ்ரவேலர்கள்லாம் வராங்க. யாக்கோபு அவனுடைய பிள்ளையை அனுப்பி வைக்கிறான். அப்போது தன்னுடைய இளைய சகோதரனை பார்த்து அவன் அப்படி கட்டி அவன் பென்யமீனை பார்த்தோடனே அப்படி கழுத்தை கட்டி கொடுக்கிறான். சகோதரர்களை எல்லாத்தையும் முத்தம் செய்றான், அழுகிறான். அவன் அழுகிற சத்தம் அந்த பகுதியை அவ்வளோ அந்த அளவுக்கு அவன் கதறுகிறான். என்னால் அவன் அவனுடைய அழுகை பாருங்க, உண்மையிலே அவன் பகையை விரும்பலை. சில நேரங்களில் நாமும் கூட குடும்ப வாழ்க்கையில் இல்லை உறவினர்களுக்குள்ள பகை. இன்றைக்கு அநேக நேரங்களில் பகை, சகோதரர்களுக்குள்ள பகைகள் பாருங்க. இந்த மாதிரி ஒரு அன்பான ஒரு உறவு கிடைக்கிறது மிகவும் கஷ்டம். யோசேப்பு நினைச்சிருந்தா அந்த சகோதரர்களை பழி வாங்கியிருக்கலாம். பழி வாங்கலை. அவன் அன்பு வைக்கிறான். தன் சகோதரர் மேலே, தகப்பன் மேலே அன்பு வைத்து கதறி அழுகிறான். அவன் எப்படியாவது அவனுக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும். பாருங்க, இன்றைக்கு யோசேப்புடைய வாழ்க்கையில அவன் அழுத போது கர்த்தர் அந்த பஞ்ச காலத்துல இஸ்ரவேலர்களை, அங்கே யாக்கோபின் சந்ததியை, குடும்பத்தை பாதுகாக்கிறார். அவ்வளோ ஆச்சரியமாக நடக்குது. இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நமக்குள்ளும் இந்த மாதிரி காரியங்கள் சில நேரங்களில் பாருங்க, கண்ட சகோதரன்கிட்ட அன்பு கூறாதவன் காணாத இறைவன்கிட்ட எவ்வாறு அன்பு கூறுவான்? சகோதர அன்பு இல்லை. இன்றைக்கு அநேகர் பாருங்க கண்ணீர் சிந்துற சகோதரர்கள் இருக்கிறார்களா? இன்றைக்கு வீடுகளில் சகோதரர்கள் பார்த்திங்கன்னா ஒருத்தர் முகத்தை கூட ஒருத்தர் பார்ப்பதில்லை. பிரிவினை பாருங்க. ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக 1950க்கு அப்புறமாவே
கூட்டு குடும்ப வாழ்க்கை குறைந்து விட்டது. அங்க சகோதரருக்குள்ள பிரிவினை பாருங்க. அநேகர் வீடுகள்ல பகைகள். ஆனால் யோசேப்பு அவன் சகோதர சிநேகத்தோடு இருக்கிறான். தன் தகப்பனை பார்த்து அழுகிறான். அவனுடைய அழுகை, அவனுடைய காத்திருப்புக்கு கர்த்தர் பதிலை கொடுக்கிறார். அங்க ஒரு மீட்பை கட்டளையிடுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மீட்டெடுக்கிறார். எகிப்துல அவர்கள் அடிமையா இருப்பாங்க. இது யோசேப்பு மூலமாக அங்கே நிறைவேறுகிறது. கர்த்தர் பரம கானானை சுதந்திரிக்கும்படி செய்கிறார். அதுக்கு வழிகளை திறக்கிறார், காப்பாற்றுகிறார். அந்த தன்னோடு இருக்கிற சகோதரர்கள் அவனை பகைக்கிறாங்க, அவனை கொலை செய்ய நினைக்கிறாங்க, விச்சு போட்டாங்க. ஆனாலும் மனதிலே அவன் வைராக்கியமாக இல்லாதபடிக்கு, அவன் மனதிலே பகை இல்லாதபடிக்கு அவன் தன் சகோதரனுக்காக இறங்குகிறான். இன்றைக்கு எத்தனை பேர் சகோதரர்களோடு அன்பா இருக்கும்? ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு இருக்கிறோமா? ஒருவருக்குள்ள ஒரு நல்ல ஒரு அன்பு இருக்கிறதா? பாருங்க, பிரிவினை. இன்றைக்கு அநேக இடங்கள்ல பிரிவினை. நிறைய சூழ்நிலையில பிரிந்து கிடக்கிற குடும்பம் சின்ன சின்ன காரியங்களை பகை உண்டாக்கி, சில வீடுகளில் அன்பு இல்லை. உறவினர்களுக்குள்ள நல்லதோரு அன்பை நாம் பார்க்க முடியுதில்லை. இன்றைக்கு கர்த்தர் யோசேப்பு அவன் தாழ்மையின் ஜெபத்தோடு அவன் அவனோட சமூகத்தில் அவன் பாருங்க, அவனுடைய பெற்றோர் அவன் சகோதரர்களை அதிகமாக நேசித்தது. தேவ அன்பு அவனுக்குள்ளே இருந்ததுனால அவன் அன்போடு நடந்து கொள்கிறான். அவன் மன்னிக்கிறான். தன்னுடைய சகோதரர்கள்லாம் மன்னிக்கிறான். உணர்ச்சி வசப்படுறான். பெஞ்சமினை கட்டி அணைக்கிறான். தாய் தந்தைக்காக கதறி அழுறான். அவ்வளோ தூரம் தன்னுடைய தகப்பனை பிரிந்த நிலையில அவன் தன் தகப்பனை பார்த்த உடனே அவன் கட்டி பிடித்து அவன் கழுத்தை வெகு நேரம் கழுத்தை விடாமல் அழுதான்னு அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 46:30 குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை பார்த்து, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே, நான் உன் முகத்தை கண்டேன், எனக்கு இப்பொழுது மரணம் வந்தாலும் வரட்டும் என்றான். அவ்வளோ பிரிவு. இன்றைக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட அவர் பரம தகப்பனா இருக்கிறார். நம்ம எவ்வளோ வேணும் அவர் முகத்தை தேடுகிறோம். அவருடைய முகத்தை பார்க்க நம்ம எவ்வளோ ஆசைப்படுகிறோம். அவரை விடாமல் எத்தனை பேர் நம்ம அவருக்காக அவர் சமூகத்தில் நிற்கிறோம். இந்த யோசேப்பு அவன் எகிப்து தேசத்தில் இருக்கும்போது தேவனுக்கு விரோதமாக எந்த பாவம் செய்யாதபடி, எந்த தவறும் செய்யாதபடி தன் சகோதரர்களுக்கு அன்பு செலுத்தி அவனுடைய துக்கம், அவனுடைய துயரம், துன்பம் எல்லா காரியத்தையும் விட்டுவிட்டு அவன் தன் சகோதரருக்காக தன்னையே, தன்னுடைய வாழ்க்கையே ஆண்டவருக்காக அர்ப்பணித்து ஜெபித்த அந்த யோசேப்பு போல நாமும் கூட நம் உறவினர்களுக்குள்ள அன்பை நம்ம நேசிக்கிற ஒரு உறவை நமக்கு ஏற்படுத்தி கொள்ளணும். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது ஒருவேளை நீங்கள் பிரிந்து கிடக்கலாம். சகோதரருக்குள்ள நீங்கள் அன்பில்லாத இருக்கலாம், பகையாக இருக்கலாம். மன்னிக்கிற ஒரு உள்ளத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏசப்பா, எனக்கு இந்த யோசிப்பை போல ஒரு மன்னிக்கிற ஒரு உணர்வு எனக்கு வேணும். சகோதரர்களுக்குள்ள அன்பை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க இன்றைக்கு கூட. அப்பா, நாங்கள் சப்பா சகோதரர்களோட அன்பு இல்லை சப்பா, எங்கள் உறவினர்களுக்கு கூட அன்பு இல்லை. நாங்கள் சப்பா கடைசி காலத்தில் அன்பு தணிந்து போனதுன்னு சொன்னது போல் இன்றைக்கே சப்பா எங்கள் வாழ்க்கையிலே சப்பா இந்த யோசிப்பை போல சப்பா நாங்கள் ஜபஜீவியத்தில் இருந்தே சப்பா உங்களுடைய அன்பை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள அப்பா இன்னும் பகையை மறந்து சப்பா மற்றவர்களோடு அப்பா ஒற்றுமையோடு நாங்கள் ஐக்கியத்தோடு இருக்க கிருபை தாங்க சப்பா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட அன்பை கொடுங்க. தெய்வ சமாதானத்தை கட்டளையிடுங்க. யாரெல்லாம் பிரிந்து கிடக்கிறார்களோ அந்த பிரிந்த குடும்பங்களை இணைத்து கொடுங்க சப்பா. இந்த அன்பை நாங்கள் சப்பா அந்த இடத்துல சப்பா எதிர்பார்த்துன்னு இருக்கிறோம் சப்பா. உங்களுடைய அன்பை எங்களுக்கு பொழிங்க சப்பா. மற்றவர்களோடு நாங்கள் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழ கிருபை தாங்க. துதி கன மகிமை உமக்கு ஏறடிக்கிறோம். மீட்பர் முழுக்கை கிருபிதாவே. ஆமீன்.